அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. திருநாவுக்கரசர் தேவாரம் 7ஆம் நூற்றாண்டில் வந்தது. 7ஆம் நூற்றாண்டில் வந்த திருநாவுக்கரசர் தேவாரத்தில் காலபைரவர் என்ற ஒரு சொற்றொடர் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை இப்பொழுது பார்க்கலாம். விரித்த பல்கதிர் கொள் சூளம் வெடிபடு தமுரு கங்கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி. காலபைரவன்கிற வார்த்தை வந்துருச்சு பாருங்க. வேடம் உரித்து, வேடம்னா ஆண்யானை, அருள் செய்தார், பரமசிவன் அருள் செய்தார். வேடம் உரித்து உமை அஞ்ச கண்டு, வேடம் உரித்து அதாவது யானையுடைய தோலை உரித்து எடுத்து அந்த தோலை தன் மேலே போத்திக்கிறாரு. இதை பார்த்துட்டு பார்வதி பயப்படுறாங்க. உமை அஞ்ச கண்டு ஒன் திருமேனி வாய் வில்லச் சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பாடல். நமக்கு என்னென்னா 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த காலபைரவர் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இன்று வரை தொடர்ந்து வருகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி. பலவாறு விரிந்த ஒளியினை உடைய சூலத்தையும் ஓசையை உள்ளடக்கிய தமுரூகம் எனப்படும் உடுக்கையையும் கையில் ஏந்தி அழகிய வடிவம் கொண்ட காலபைரவ மூர்த்தி கோலம் கொண்ட சிவபெருமான் தன்னை அழிப்பதற்காக தாருகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானையினை அழித்தார். யானை சிவபெருமானை நெருங்கியது. யானையை வீழ்த்தினார் சிவன். அதன் தோலை உரித்தார். அந்த தோளினை போர்வையாக தன் மீது போர்த்தி கொண்டார். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பார்த்த பார்வதி மிகவும் பயந்தாங்க. அவங்க பயத்தை பார்த்து பரமசிவனுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. தேவியின் பயத்தை கண்ட சிவபெருமான் தனது பவளம் போன்ற ஒளி திகழும் வாய் மலர்ந்து சிரித்தார். இவ்வாறு சிறிதும் அஞ்சாமல் வீரச் செயல் புரிந்தவர் சேரை பகுதியில் உள்ள சென்னரி எனப்படும் கோயிலில் வாழ்கின்ற எம்பெருமான். அது எங்கே இருக்குது? திருச்சேரை. திருச்சேரைங்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் இருக்குது. அங்கே என்ன சாமி என்ன இருக்குது? அருள்மிகு சார பரமேஸ்வர திருக்கோயில், உடையார் கோயில்னு சொல்லுவாங்க. சென்னரியப்பர்னு இன்னொரு பேர். அம்மன் ஞானாம்பிகை, ஞானவள்ளி. இந்த இடம் எதுக்கு பிரபலமான இடம்னா, இங்குள்ள சிவலிங்கம் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சக்தியுடையதாக கருதப்படுகிறது. தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தம். இன்னொரு வாட்டி பாட்டை படிச்சிடுறேன் அந்த பதிகத்தை. விரித்த பல்கதிர் கொள் சூளம் வெடிபடு தமரு கங்கை தரித்ததோர் கோல காலபைரவனாகி வேடம் உரித்து ஆண்யானையை தோலை உரித்து உமை அஞ்ச கண்டு பார்வதி அஞ்ச கண்டு ஒன் திருமேனி வாய் வில்ல சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே. திடீர்னு என்ன காலபைரவர்கிட்ட வந்துட்டேன்னு யோசிச்சிங்கன்னா, காலபைரவர் பற்றி காலபைரவர் அஷ்டகம்னு ஆதிசங்கர் எழுதுனதுலேருந்து முதல் ஸ்லோகத்தை வேறொரு பதிவில், பெரிய பதிவில் போட்டிருக்கேன். தயவுசெய்து இதை பார்த்து அன்பர்கள் பயன்பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.